கடலூரில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுள் ஒன்றான புருஷோத்தமன் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சித் தலைவர் விஜயின் உத்தரவின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மழை பெய்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாவட்டத்தில் மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து அரிசி மற்றும் போர்வை என்று பல்வேறு உதவிகளை வழங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சேன். நன்றி 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 நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தனிக்கிளை சிறையில் சிறைத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைதிகளிடம் இருந்து 2 செல்போன்கள், பணம் மற்றும் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி தனிக்கிளை சிறை அதிகாரிகள் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை நிலவரப்படி மொத்த உயரம் 24 அடியில் 21.18 அடி உயரமும், மொத்த கொள்ளளவு 2903 மில்லியன் கன அடி, நீர்வரத்து 713 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் 22 அடியை தொட்டவுடன் உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 12வது வார்டு கவுன்சிலர் சந்திரா தட்சிணாமூர்த்தி ஸ்ரீரெங்கபுரம் பேருந்து நிழற்குடை அமைக்கவும், சூரங்குடி கண்மாய்க்கு வரும் நீர்வரத்து கால்வாயை சீரமைக்கவும், ஒத்தையால் புது சுருங்குடி, நடுத்தரங்குடி, ஸ்ரீரங்கம் பகுதியில் உளுந்து, பாசி, மக்காச்சோளம் ஆகிய பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதற்கு நிவாரணம் வழங்க கோரியும் கோரிக்கை வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் 34 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆத்திக்குளம் கிராமத்தில் ரூபாய் 9.77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடை மற்றும் 6.50 லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை, கம்பியக்குடியில் 9.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை, திருவிருந்தாள்புரத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 16.55 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம் உள்ளிட்டவை தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தேர்வுநிலை பேரூராட்சியில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் கோல்டன் நகரில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட இந்த சிறுவர் பூங்காவை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அங்கு ஊஞ்சல் ஆடுவதையும், பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களில் சறுக்கி விளையாடுவதையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். மேலும் அங்கிருந்த விளையாட்டு உபகரணம் ஒன்றில் மாணவர்களை அமர வைத்து அமைச்சரை சுற்றிவிட்டு மாணவர்கள் விளையாடியதை ரசித்து மகிழ்ந்தார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் 16 குழிகளில் தோண்டப்பட்டு வந்த நிலையில் அதிலிருந்து சுடுமண் உருவ பொம்மை, கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் நீல நிற கண்ணாடி மணி, சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த மாகரல் கிராமத்தில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருக்கோயில் திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் மழையிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4ஆம் கால பூஜைகள் நிறைவுற்ற பின் கலச புறப்பாடுகள் திருக்கோயில் வளாகத்தை சுற்றி வந்து சிவாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள விக்கிரமங்கலம் கிராமத்தில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரு பெண்மணி விஷம் குடித்துவிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர் விஷம் குடித்து வந்த பெண்மணிக்கு போதிய முதலுதவி சிகிச்சை கூட செய்யாமல் செவிலியர்களும் மருத்துவர்களும் அலட்சியமாக பேசிக் கொண்டிருந்துள்ளனர். பின்னர் வெகுநேரம் கழித்து அந்த பெண்ணுக்கு ஒரு சில முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளித்துவிட்டு சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதுபோன்ற அலட்சியத்தில் ஈடுபடாமல் விரைவில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர் முழுவதும் நீரில் மூழ்கி விடுமோ என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ஊழியர் அரசு அலுவலக அறையிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணியின் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக உயிரிழந்தாரா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சார்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சைகள் குறித்தும் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தில் போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி வன்னியர்கள் சங்கம் சார்பாக சீர்வரிசைகள் கொண்டு செல்லப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் மாவட்டம் அண்ணாசிலை அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் 6750 ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பதவிக்காலம் இந்த மாத இறுதியில் முடிவடையும் நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு கடைசி கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெண்ணாகரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 பவுன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள், லேப்டாப் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பல்லடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அரிசிக்கடை வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற விஸ்வேஸ்வரர் கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 7,16,466 ரூபாய் மற்றும் 13 கிராம் தங்கம், 60 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் சார்பாக தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ரஜினி கோவிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 300 கிலோ எடை கொண்ட முழு கருங்கல்லில் சிலை வைத்து ரஜினி கோவிலில் யாக பூஜையுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதுகுறித்து பேசிய ரஜினி ரசிகர் கார்த்திக், குலதெய்வமாக வணங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரது குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளுடன் நலமுடன் வாழ வேண்டும் என பூஜைகள் நடத்தி வருவதாக கூறினார். மேலும் அவரை நேரில் காண்பதற்கு தானும் தனது குடும்பமும் எப்போதும் ஆவலுடன் காத்திருப்பதாக கூறினார். முன்னாடி 250 கிலோ எடையுள்ள கருங்கல்லாலான மூலவர் ரஜினிகாந்த் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்னைக்கு உற்சவ ரஜினிகாந்த் சிலைக்கு 8 விதமான அபிஷேகங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக பஞ்சாமிர்தம், பூந்தி, பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்பட எல்லா வகையான அபிஷேகங்களும் செய்யப்பட்டன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல்லாண்டு பல 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களில் ஒன்றான பர்வதமலையில் வருகிற 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மற்றும் 15ஆம் தேதி பௌர்ணமி தினத்தை ஒட்டி சிவன் பக்தர்கள் லட்சக்கணக்கில் பர்வதமலைக்கு வருகை தருவார்கள். எனவே அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் தற்காலிக கழிப்பறை வசதிகள் செய்வது குறித்து அறநிலைத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் 2 டன் எடையுள்ள ராட்சத திமிங்கலம் கரை ஒதுங்கியது. அதன் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் உடற்கூறு ஆய்வு செய்து புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை சார்ந்த அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மத்திய மாநில அரசுகள் விதித்துள்ள கடுமையான GST வரி உயர்வுகளை திரும்பப் பெற கோரி அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மலை மீது ஏற்றப்படும் மகாதீப கொப்பரை சிறப்பு பூஜைகளுடன் மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திருவண்ணாமலையில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாகவும் மலையில் பல்வேறு இடங்களில் மண் மற்றும் பாறை சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் தீப கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்லும் பணி மிகவும் சிரமமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.